எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. இத பார்க்கக்கூடிய பலருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அத நீங்க சரியா சொல்லிருங்க. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லையா? பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கடை உண்மையிலேயே இல்ல. இப்ப இந்த வரலாறை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமா விகடன்ல கூட ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு வரைக்கும் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில ரேஷன் கடைன்ற ஒரு அமைப்பு இருந்தபோது, அப்ப வந்து ஒரு ஆளுநர் நினைவு சரியா இருக்கும்னா கிரண் பேடின்னு நினைக்கிறேன். அதுல பல குளறுபடிகள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இந்த ரேஷன் கடையை வந்து டைரக்ட் பெனிஃபிட், அதாவது அந்த பயனாளர்களுக்கு அக்கௌண்ட்ல வேணா காசு போடலாம், ரேஷன் கடையை வேணாம்னு மூடிருக்காங்க. அதுக்கு பிறகு 2016க்கு அப்புறமேட்டு 2024 வரைக்கும் ரேஷன் கடை இல்ல. அப்ப ஆல்ரெடி அந்த ரேஷன் கடையெல்லாம் இருந்ததுல பல வாடகை கட்டடங்களா தான் இருந்திருக்கும். அதையெல்லாம் பூட்டு போட்டுருக்காங்க. பூட்டின கட்டத்துக்கு இவங்க சரியா வாடகை கட்டணும்ல, வாடகை கட்டல. இப்ப 2024ல பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த ரேஷன் கடையில இலவச அரிசி கொடுக்கலாம். நல்லா கவனிக்கணும். இப்ப அரிசியை மட்டும் இலவசமா தரலாம். ஏன்னா அந்த அரசியல் அழுத்தம் தரமா அரசாங்கம் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, போய் பார்த்தா ஏற்கனவே வாடகை கட்டாத ரேஷன் கடை எப்படி அந்த ஹவுஸோட லேண்ட் தருவாரு, தரல. இப்ப குடுக்குறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்கவும் முடியல. இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம அவரு எம்எல்ஏக்கு தெரிஞ்ச வீடு, அமைச்சருக்கு பக்கத்து வீடு, அது மாதிரி ஒரு இடத்துல வச்சு சும்மா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 10 பேர்ட்ட கொடுக்கறது, போட்டோ எடுக்கிறது. ஓ சரி சரி. இங்க நம்ம ஆட்கள் பண்ற அதேதான், அதே டெய்லர் நம்ம ரைட். மாநில அளவில் யுனைடெட்ல இதே மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு மக்கள் உண்மையிலே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அப்ப என்னன்னா, ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரேஷன் கடைகள் இப்ப இல்லை. ஆனா ரேஷன் கார்டு இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப இப்படி எல்லாம் இருக்கு. இந்த போன்ற விஷயங்கள், இப்படி ஒரு ஆய்வு கட்டுரை ஆனந்த விகடன்ல வந்திருக்கு. அதை தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு விஷயமே வெற்றி தலைவர் பேசின பிறகுதான் உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு